முதல்ல விஜய்னு ஒருத்தன், அவனோட சுத்துன. அப்புறம் கௌதம்னு ஒருத்தன், அப்புறம் அவன் தம்பி சூர்யா. நடுவுல ஏன் புருஷனை வேற வளைச்சு போட பார்த்த? என்ன இன்னொரு தடவை ஏதாவது பேசுன என் பொறுமையை சோதிக்காதடி. இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? ஏன் என்ன 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 நடக்குது? டென்ஷன் ஆவறீங்க? ஒண்ணும் ஆகல. இதோ நிக்கறாளே என் ஆசை அக்கா காயத்ரி. என்ன அடிச்சிட்டா, அவ்வளவுதான். அடிச்சிட்டாளா? எதுக்குமா எதுக்குமா? இவ எப்படி பேசுறா தெரியுமா அம்மா? நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் கௌரி, நீ பேசாத. காயத்ரி இருமா, என்ன சொன்னாவ? சொல்லுமா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுமா காயத்ரி, சொல்லு. இவ எப்படி பேசுறா தெரியுமா? அந்த விஜய் கூட, குமார் கூட, சூர்யா கூட, கௌதம் கூடன்னு இன்னும் யார் யார் கூடவோ சம்பந்தப்படுத்தி பேசுறாப்பா. வேணா, உன் நாக்கு அழுகி போயிடும். ஏண்டி இப்படி எங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிற? சும்மாதான். அடி அம்மா, ஐயோ அம்மா, வேணாடி. என்ன நீ போறடமா? வேணாமா? அம்மா போடே இல்லடி. வேணாமா? விடு காயத்ரி. இவ இங்க இருந்தானா நான் இங்க இருக்க மாட்டேன். இன்னையோட நீ என் பொண்ணே இல்ல. ஓடி அம்மா, வா அம்மா, ஓடி. வேணாமா? அம்மா, அம்மா, என் கண் முன்னாடி நிக்காத. அம்மா செத்து தொலை. ஏம்மா இப்படி பேசுற? நீ பெத்த பொண்ணு, பேசி சரி பண்ண வக்கு இருக்கான்னு உங்க அண்ணன் கேட்டத மறந்துட்டியா? தோத்து போயிட்டேன்னு நேரா சொல்ல அசிங்கப்பட்டுக்கிட்டு இவளை வெளியே அனுப்பி அத சொல்லாம சொல்றியா? இங்க பாருமா, முடிஞ்சா இவளை பேசி சரி பண்ணு. இல்லனா பேசாம வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. ஏ கௌரி, ஏண்டி இன்னும் நின்னுட்டு இருக்க? உள்ள போடி. அத நீ சொல்லி நான் உள்ள போகணும்னு அவசியம் இல்ல. அம்மா, என்னடி பண்றது? அம்மா கோச்சிக்காதம்மா. வாமா வாமா, என்ன மன்னிச்சிரு. வா. அறிவு இருக்காடி உனக்கு? நான் கேட்டேனா? நான் கேட்டேனான்னு கேட்டேன். உன்னை யார் அவர்கிட்ட போய் இத பத்தி எல்லாம் பேச சொன்னது? நீ செஞ்ச வச்ச வேலையால இன்னைக்கு இங்க வீடே ரணகளம் ஆயி போச்சு. ஏண்டி ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குறீங்க எல்லாரும்? நான் நிம்மதியா இருக்கிறதே யாருக்கும் பிடிக்காதா? காயத்ரி, கௌதமோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்து எப்படிலாம் அசிங்கசமா பேசிட்டு போனாருன்னு தெரியுமா? தேவையாடி எனக்கு இதெல்லாம்? எங்க அப்பா அவமானத்துல பாதி செத்து போயிட்டாருடி. எங்க அம்மாவுக்கு பேச்சு மூச்சு இல்லாம போயிடுச்சு. எதுக்குடி நீ என்ன சூர்யாவோட சேர்த்து வச்சு அப்படி பேசுன? காயத்ரி, என்ன கொஞ்சம் பேச விடு. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நீ சூர்யாவை லவ் பண்ணியா இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துல உன்ன என்னைக்கோ எப்போ பேசினது இப்பதுக்கு தூசி தட்டி விட்ட. சுப்பா அவரை லவ் பண்றா, அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறா. படாத பாடுபட்டு சூர்யா மனசுல இதை ஏத்தி அவரையும் ஒரு மாதிரி சம்மதிக்க வைக்க நான் என்ன பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சுப்புக்காக நீ எடுக்கிற ஸ்டெப்புக்கும் உனக்காக நான் எடுக்கிற ஸ்டெப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃப்ரெண்டு நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு தானே. ஆனா நீ பண்ண காரியத்தால என் வீடே இன்னைக்கு இருண்டு போய் கிடக்குதேடி. அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நல்லா இருக்க முடியாது. எனக்கு தேவை இப்ப சந்தோஷமான வாழ்க்கை இல்ல, நிம்மதியான வாழ்க்கை. கல்யாணம் நின்னு போன அதிர்ச்சியில இருந்தே எங்க அப்பா அம்மா இன்னும் வெளியே வரல. பத்தாத குறைக்கு என் தங்கச்சி ஒருத்தி படாத பாடு படுத்திட்டு இருக்கா. எதைத்தான் தாங்குவோம்? எதைதான் சமாளிப்போம்? சாரி காயத்ரி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா
வாழ்க்கைங்கிறது நேத்து ஆரம்பிச்சு நாளைக்கு முடியற விஷயம் இல்ல. இப்பத்திய கஷ்டம் உனக்கு பெருசா இருந்ததுன்னா அதுக்கு உனக்கு 1000 ரீசன் இருக்கலாம். பட் நாளைக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு மாறி போற டைம் ஒண்ணு வரும். அன்னைக்கு நீ யாருமே இல்லாம நிக்க கூடாதுன்னு நினைச்ச. அது தப்பா? ஒளிச்சு ஒளிச்சு வச்சு என்னத்தடி சாதிக்க போற? எதுக்குடி? வேண்டாமே. போட்டு உடைச்சிட்டா தன்னால ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மூடி வச்ச உண்மைக்கு மதிப்பே இல்ல தெரியுமா? உண்மைனா வெளிப்படையா இருக்கணும், அப்பட்டமா இருக்கணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல ரேணுகா. அப்புறம் நீ உண்மை உண்மைன்னு சொல்றது அது உண்மையே இல்லைங்கிற. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுப்பு சூர்யாவை லவ் பண்ற, அது ஒண்ணுதான் உண்மை. நான் ஒத்துக்க மாட்டேன் காயத்ரி. தொலைச்ச இடத்துல தேடுறதுதான் ஜெயிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிற முதல் படி. அந்த வீட்ல உனக்கு வாழறதுக்கு விதிச்சிருக்குடி. கௌதம் இல்லன்னு ஆயிடுச்சு. ஏன் ஒருவேளை சூர்யாவா இருக்கலாம்ல? அரைஞ்சிருவேன். இந்த மாதிரி எல்லாம் பேசாத ரேணுகா. பேசுவேன் காயத்ரி. உன்கிட்ட பேசுறது என்ன? இது சுப்புகிட்டே நேர்ல போய் பேசுறேன். ஐயோ, பளிச்சுன்னு உன் மேட்ரை எடுத்து சொல்லி நீ ஒதுங்கி போன்னு சொல்ல போற. இன்ஃபேக்ட் அவ மூலமா அவங்க வீட்ல இது விஷயமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது பெட்டர்னு தோணுது. ஐயோ வேணாண்டி, உனக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன். சுப்புவால இதை தாங்கிக்க முடியாது ரேணுகா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இல்ல காயத்ரி, நான் சுப்பு கிட்ட சொல்லதான் போறேன். வேணாம். இல்ல காயத்ரி, நான் சுப்பு கிட்ட சொல்லதான் போறேன். வேணாம். என்னால எதை தாங்கிக்க முடியாது. சுப்பு, அது வந்து வா சுப்பு. நீ எப்போ வந்த? 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதானே வரேன். சரி, அதெல்லாம் விடுங்க. என்னை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுப்பு. கௌதம் வீட்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப உன் கல்யாண மேட்ரை உடனே பேசி ஒர்க் அவுட் பண்றது கஷ்டம்னு சொன்னேன். இது அவகிட்ட சொல்லாதடி, அவளால தாங்க முடியாதுன்னு. விட்ரி, சும்மா கிளறிக்கிட்டு. நல்லதெல்லாம் தன்னால நடக்கும். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஓகேவா? வா வா. வாமா கௌரி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உட்காரு. பரவாயில்ல மேடம். உடனே நீங்க கிளம்பி வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்கே. நீ இங்கிருந்து கிளம்பும் போது என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? சரியா போச்சு, மறந்துட்டியா? என்னால என் வீட்டுல இருக்க முடியல, ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொன்னல. ஆமா மேடம், நீங்க எப்ப கூப்பிடுவீங்க நான் காத்துட்டு இருக்கேன். கவலைப்படாத கௌரி, உனக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். அதனாலதான் உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். மேடம், நீ கேட்ட மாதிரியே உனக்கு பொருத்தமான ஒரு வேலையை பிடிச்சிருக்கேன். நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்க, எந்த இடம், நான் எப்ப போகணும்? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். என்ன சம்பளம்னு கேட்காம எப்ப போகணும்னு கேக்குற பாரு. எனக்கு சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்ல மேடம். பசிக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பாடும், தூங்குற நேரத்துக்கு படுக்க ஒரு இடமும் இருந்தா போதும். வெறுத்து போயிருக்கேன் தெரியுங்களா? புரியுது கௌரி. அதனாலதான் உன் நிலைமை புரிஞ்சு உனக்கு ஏத்த இடமா, உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிற இடமா பாத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலேயே நீங்க தான் என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கீங்க மேடம். எதுக்கு இதுக்கெல்லாம் எமோஷன் ஆகிட்டு இருக்க? இங்க பாரு, நீ அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? ஏன்னு கேக்குறியா? இப்பதான் நீ இங்கேருந்து உன் வீட்டுக்கு போயிருக்க. உடனே உன்னை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன்னு தெரிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க.
அதுவும் இல்லாம நீ காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்ற ஆபீஸ் வேலைக்கு போறது இல்ல. பர்மனண்டா ஒரே இடத்துல தங்கி வேலை செய்யணும். புரியுது மேடம். நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் எங்க போறேன், எங்க இருக்கேன், என்ன செய்யறேங்கிற விவரத்தை நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. குட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும், சரியா? நீ என்ன பண்றன்னா, நாளைக்கு நைட்டு கரெக்டா 12 மணிக்கு உன் வீட்ல இருந்து கிளம்பி வந்துரு. தெருமுனையில இருக்கிற கோவில் கிட்ட கார் நிக்கும். நீ வந்ததும் கிளம்பிடும். மேடம், நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ரொம்ப நல்ல இடம். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில பார்க்காத சந்தோஷம் எல்லாமே இங்க மொத்தமா பார்க்க போற. அந்த தெய்வம் தான் உங்களை எனக்கு காட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீங்க வந்தது உங்க வீட்ல யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது மேடம். சரி, இப்ப நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடு. சொன்னதை மறந்துடாத. நாளைக்கு நைட்டு 12 மணி, சரியா? நீ கிளம்பு. சரிங்க மேடம். டேய், சொன்னா கேளு, வேணா கடுப்பாயிருவேன். லூசாடா நீ? மென்டலாவே ஆயிட்டியா? ஏன்டா, ஏன் இப்படி இருக்க? அந்த காயத்ரி லவ் பண்றேன்னு சொன்னல, அப்பவே அவகிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். அப்பெல்லாம் பயந்துகிட்டு வாயை மூடிட்டு சும்மா இருந்த. அப்புறம் அதே பொண்ணு உங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப போய் சொல்லாத, அவ உனக்கு அண்ணி ஆயிட்டா, வேணாம் மச்சா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னேன். கேட்டியாடா நீ? இப்ப என்னமோ அவளும் லவ் பண்றா, நானும் லவ் பண்றேன்னு புதுசா ஆரம்பிக்கிற. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? டேய், உன்ன மாதிரி நினைச்சு மனசை மாத்திக்கிறவன் கிடையாதுராண்ணா. காயத்ரியை நான் லவ் பண்ணும்போது அவங்க கிட்ட எப்படி என் காதலை சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்ப எங்க அண்ணனுக்கு அவங்கள முடிவு பண்ணாங்க. சரி, இதுதான் என் தலையெழுத்துன்னு நான் விட்டுட்டேன். இப்ப காயத்ரி மனசுல இன்னமும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன திரும்ப அவளை லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லடா, கல்யாணமே பண்ணிக்கலான் இருக்கேன். வேணாம் மச்சான், சொன்னா கேளு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்னடா ஒர்க் அவுட் ஆகாது? எங்க அண்ணன் இறந்ததுனால காயத்ரி இப்படியே இருந்துடணுமா என்ன? சோ நீ வாழ்க்கை கொடுக்குறேன்ற? வாழ்க்கையை ஷேரே பண்ணிக்கலான் இருக்கேன்டா. அதுக்கு நான் ஒத்துக்கணுமே. நீங்க நினைக்கிறது நடக்காது சூர்யா. என் மனசுல என்னைக்கும் நீங்க இருந்தது உண்மை. பட் இப்ப இல்ல. நீங்கன்னு இல்ல, யாரையுமே என்னால இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன இந்த விஷயத்துல உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. காயத்ரி, ஒரு முடிவுதான் சூர்யா, அதை நான் எடுத்துட்டேன். நிச்சயமா நீங்க நினைக்கிறது நடக்காது. தயவு செஞ்சு உங்க வேலையை பாருங்க. உங்க வழியை நீங்க தேடிக்கோங்க. என் வழியில வராதீங்க. வரவும் நினைக்காதீங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். பி கேர்ஃபுல். தெரு முனையில இருக்கிற கோவில் கிட்ட கார் நிக்கும். நீ வந்ததும் கிளம்பிடும். என்ன பேர் சொல்லுங்க. ஹலோ, பயப்படாதம்மா. சரோஜா மேடம் தான் அனுப்பிச்சாங்க. வாங்க உட்காருங்க. உட்காரம்மா.
சொல்ற? ஆமாம்மா, வாச தெளிக்கலான்னு போய் பார்த்தா கதவு திறந்து இருந்தது. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுமா. ஐயோ, அவ ரூம்ல போய் பார்த்தா அவளையும் காணோம், அவ பேகையும் காணோம். ஏம்மா நீ இப்படி நடந்துகிட்ட? ஐயோ, அவதான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீயாவது கொஞ்சம் அமைதியா போயிருக்க கூடாதா? நீ சும்மா இருமா லட்சுமி. உன் பொண்ணு எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இல்லங்க, கோவத்துல அவளை போய் தொலைடின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தள்ளிட்ட இல்லீங்களா? அந்த லூசு பிடிச்சவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்னால தாய்க்க முடியாதுங்க. உன் பொண்ணு தானே, நீ வேற. இப்ப அவ நேரா அந்த தர்மலிங்கம் வீட்டுக்கு தான் போயிருப்பா. உங்க புள்ள சாவுக்கு மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டீங்களா? நான் எப்ப வந்து சாட்சி சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பா, வெறுத்து போச்சுமா. இவளுக்காக கவலைப்படுறதையே விட்டுலான்னு தோணுது. பெத்த பாவத்தை எப்படி தீக்கிறதுன்னே தெரியல. ஏங்க, அவ அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாளா? என்ன வேற எங்க போயிருப்பா? தொலை இழுத்து. நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன பண்றது? ஐயோ அப்பா, என்னங்க, கோவத்துல எதுவும் பேசிடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. யோ தர்மலிங்கம், எங்கயா என் பொண்ணு? என்ன பண்ண அவள? எங்க ஒளிச்சு வச்சிருக்கிற? கூப்பிட அவள. ஏ கௌரி, கௌரி. என்னடி இது? இது என்ன புது டிராமாவா இருக்குது? நைட் எல்லாம் வீட்ல உட்காந்து யோசிச்சு இங்க வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறியா? தொலைச்சிடுவன் தொலைச்சி. என்னம்மா? உன் பொண்ணு இங்க வர போற? வேணாம் தர்மலிங்கம், என்ன பொல்லாதவனாக்காத. ராத்திரி வீட்டுல இருந்த கௌரி காலையில இல்ல. அவ இங்க தான் வந்திருக்கா. நீ தான் அவளை வர வச்சிருக்க. என்னையும் என் குடும்பத்தையும் எப்படி அசிங்கப்படுத்தலான்னு சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் போடுறதுக்காக அவளை நீ இங்க கூட்டு வந்திருக்க. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. அவளை வெளியில வர சொல்லு. இத பாருங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். நாங்க யாரும் உங்க பொண்ணு கூட்டிட்டு வரல. அதுக்கான அவசியமும் இல்ல எங்களுக்கு. இவ்ளோ எங்க என் தம்பி கேஸ்ல கூட நாங்க ஒண்ணும் உங்க பொண்ணு சாட்சி கூப்பிடல. அவளா வந்தா என் புருஷன் தான் கொலை பண்ணாருன்னு அவளா சொன்னா. இப்ப என்னமா அவளை காணும் இங்க வந்து குதிச்சிட்டு இருக்கீங்க? பாவிகளா, இப்படி என்ன தவிக்க வைக்கிறீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? வேணாயா, என் வயிற்றுச்சல கொட்டிக்காதீங்க. என் பொண்ணை என்னோட அனுப்பி வைங்க. உங்க பக்கம் இனிமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நிறுத்தியா? நடிக்கிறியா? இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உன் பொண்ண நீயே தான் ஏதோ செஞ்சிருக்க. ஒளிச்சு வச்சிருக்கியா? மயக்கம் மருந்து கொடுத்திருக்கியா? இல்ல கொலை பண்ணி புதைச்சிட்டியா? என்னப்பா பாவி, பாவி, சண்டாள பாவி, இப்படி அபாண்டமா பழிய போடுறியே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க. என்னம்மா? உருப்பட மாட்டீங்க. அதையும் பாக்குறேன்யா. இப்போ போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக இருந்த பொண்ணை நீயே திட்டம் போட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவ இங்க வந்தான்னு கதை கட்டி என்ன மாட்டி விட பாக்குறியா? விட மாட்டேயா, விட மாட்டேன். நீ இன்னைக்கு செத்த. நானும் ஏதோ போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஏறி மதிக்க பாக்குற. எனக்கு ஒண்ணும் தெரியாத கேன பையன் நினைச்சியா? இன்னைக்கு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறையா? அப்பா ப்ளீஸ். போறேன். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய். அப்பா. அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா எதுக்கு கௌரிய கடத்திட்டு வர போறாரு? கௌரி காணனா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. தயவு செஞ்சு கிளம்புங்க அங்கிள். போ சொல்லுடா. அங்கிள், என்னது இது அநியாயமா இருக்கு?
அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவியே இப்ப பார்த்தல்ல. அப்பா அப்பா வேணாம்ப்பா சொன்னா அமைதியா கேளுங்க இருடா. ப்ளீஸ் விட்றா. அம்மா டேய், சொல்லுங்கம்மா. நீ பேசாம இருடா. அவரே தடுக்கற. அவர் போட்டோம். ரொம்ப ஆட்டம் போடுறாங்கல்ல, இன்னியோட எல்லாம் முடியட்டும். என்னக்கா